இந்த நாட்டில் வந்து ஒருத்தர் பார்க்க போகிறதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறானுங்க. ஆனால் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு இது வரைக்கும் எந்த நஷ்டஈடும் எந்த இதுவுமே கொடுக்க கிடையாது. இதில் விவசாய கடன் தள்ளுபடி அது இதுன்னாங்க, ஒன்றும் இது வரைக்கும் வரல. அதுக்கும் விட இப்போ வந்து தண்ணி பிரச்சனை கர்நாடகா சைடில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. மேட்டூர் டேமில் சுத்தமாக தண்ணி கிடையாது. மேட்டூர் டேம்ல எல்லாம் ஒட்டுமொத்த காவேரி நீரே இல்லை. என்னடா எடுக்கிறீங்க, எதுவுமே புரியலடா. இப்போ நீங்கள் இருக்கீங்களா, ஆட்சியெல்லாம் இருக்கீங்களா யாராவது, இல்லை யாரும் இல்லாமல் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்களா? எங்கள் ஏரியாவிலே கிரிசர்லாம் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து காசு தனியாக கேட்டுட்ருக்கானுங்களா. அவனும் கட்சி திறந்ததுனால இப்போ எங்கள் ஆட்சி எங்கள் இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுன்றானுங்க. இதில் நீங்கள் எதுக்காக வந்தீங்க எதுக்காகலாம் தெரியாது. ஆனால் மாற்றம் வரணுன்னு தான் மக்கள் வர வச்சாங்க. ஓகேங்களா? எங்கள் சைட்லேருந்தே என் வீட்டிலேருந்தே போயிருக்கு எனக்கே தெரியாமல். ஆனால் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சில கட்டங்கள் வரும்போது தான் நம்ம அப்பா அம்மாவோட பெயின் நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் மக்களோட பெயின் அந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. அப்பாவோட பெயினே பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறவனுங்க எல்லாருமே அவன் சொந்த குடும்பத்துக்காக பார்ப்பானுங்க தவிர வேறு எதுக்காகவும் பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. கவர்மெண்ட் வேலையை என் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே படிச்சிருக்கோம், எல்லாமே எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கோம், இப்போ பாஸும் பண்ணியிருக்கோம். 6 மார்க்கெல்லாம் போன கேஸ்லாம் இருக்குது. எங்கள் அண்ணெலாம் பிசியில் 4-5 டைம் பாஸ் பண்ணியிருக்கான். 6 மார்க்கில் கட் ஆஃபில் போயிடுச்சு. 6 மார்க்கில் சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் அந்த வழி வந்து இவங்களுக்கு ஈஸியாக போய் ஒரு குடும்பத்தில் சாவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்க போய் சாவறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவர் சிஎம்மாக இருக்கிறதுக்கப்புறம் மரியாதை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த மரியாதையுமே கிடையாதுல்ல. இப்போ ஒரு வளர்ந்த நடிகராக இருக்காருன்றதுக்காக அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் வந்து சிஎம்மாக இருந்து உங்களை பார்க்க வந்து செத்தவங்களுக்கு ஏதோ இதில் டெம்பரரியாக கொடுக்கலாம். பர்மனெண்ட் ஜாப் கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அதுவும் ஜாப் கொடுக்குறதே தப்பு. ஒருத்தர் போன ஆட்சியில் சாராயம் குடித்து செத்தாங்கன்னு சொல்லி 10 லட்சம் 20 லட்சம்னு டிஎம்கே அறிவிச்சாங்க. அப்போ இவர் வந்து உங்கள் சொந்த வீட்டிலேருந்து காசு கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரசாங்கம் தமிழ்நாடு டாஸ்மாகை அரசாங்கம் தான் நடத்துது. அப்படின்னும் போது அரசாங்க பணத்துலேருந்து கொடுக்குறதுல அவங்கள தப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஆனால் இவர் வந்து அப்போ அரசாங்கத்துலேயும் கிடையாது. இவர் வந்து நடிகராக இருந்தார். இவர் கவர்மெண்ட் வேலையை எப்படி எடுத்து கொடுக்கலாம்? இப்போ 10 லட்சம்னா இவங்க 10 லட்சம் ஒரு ஆளே சம்பாரிச்சிருவாங்களே. அவங்க ஒரு வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க முடியாது அந்த வேலையிலேருந்தே. சொல்லுங்கள். இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னோக்குன்னு தான் சொல்லணும். இதில் இன்னொருத்தர் குட்கா வச்சு விற்று அரெஸ்ட் ஆகி போலீஸால் செத்துருக்காங்க. அதுக்கு நஷ்டஈடு வழங்கலாமே தவிர நீங்கள் கவர்மெண்ட் வேலையே தூக்கி கொடுக்குறீங்கன்னா அப்போது தேச துரோகிக்கும் வந்து அவங்க வீட்டில் யார் தேச துரோகம் பண்ணாலும் இந்த நாட்டில் வந்து இப்படி அரசாங்க வேலை கொடுத்தா நடத்துகிறாங்க. அப்படி தானே? ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா சினிமாவிலையும் ஒரு பையன் சும்மா நார்மலாக தப்பு பண்ணிட்டான் அப்படின்னாலும் சரி, ரியாலிட்டிலையுமே சரி, அரசாங்க ஊழியர்களுக்கே அவங்க சரியாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல. அதுவும் பாட்டில் நிற்கிற ஆர்மி மேன்ஸுக்கு எவனுமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுலாம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு குட்கா விற்று நாட்டுக்கு மக்களுக்கு கெடுதல் செய்கிற பொருளை விற்று செத்ததுக்கு இவங்க வந்து டைரெக்டாக இப்படி பண்ணுறாங்க. இது என்ன மக்களே? இது எனக்கு ஒன்றும் புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள். நான் தப்பாக பேசினா எதுவும் மன்னிச்சுக்கோங்க. நன்றி மக்களே.